இந்த ப்ரோக்ராம் அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஸ்கூலில் ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும், கம்பெனிகளில் போயிட்டு நடத்திட்டு இருப்போம். முதல் முறையாக வந்து என்ன பண்ணியிருக்குதுன்னா, நாங்கள் போயிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ப்ரோக்ராம் நடத்தும் போது அங்கே டெமோ பண்ணிவிட்டு வருவோம். இல்லை அதுக்கு அடுத்தது வந்து நாங்கள் ஃபயர் காலில் போயிட்டு வேலை செய்கிறது, ஒரு மீட்பு பணியில் போயிட்டு வேலை செய்யும்போது நாங்கள் வருவோம் போவோம், ஏதோ வேலை செஞ்சாங்கன்னு தான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த அளவுக்கு ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஃபயர் சர்வீஸில் எல்லாம் வச்சுருப்பாங்களா அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இது வந்து முதல் முறையாக டிஜிபி வந்து எங்களுக்கு வந்து உத்தரவு போட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, பொதுமக்களை வந்து நிலையத்திற்கே வர வச்சு, ஸ்டேஷனில் வர வச்சு இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்களும் பார்வையிடணும். அவங்களுக்கு வந்து இந்த வேலையை வந்து எப்படியெல்லாம் செய்கிறாங்க அப்படின்றது வந்து ஒரு டெமோ பண்ணி காட்டணும். அதுக்கு அடுத்தது வந்து அந்த ஸ்பீச் கொடுக்கணும். என்ன ப்ரோக்ராம் அப்படின்னா, தீயணைப்புத்துறை சார்பில் விழிப்புணர்வு கல்வி கற்றுக்கொள்ளுங்கள் தீ பாதுகாப்பின் அடிப்படைகள் என்ற தலைப்பில் வந்து எல்லாருக்குமே வந்து இந்த கிளாஸ் நடந்துங்குது. நேற்று இன்றைக்கி 2 நாள் இது ப்ரோக்ராம். நம்ம செய்யாரில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா ஸ்டேஷன்லையும் இது நடக்குது. நேற்று காலையில் 10லேருந்து 11 மணிக்கு, அப்புறம் 12லேருந்து 1, 4 to 5. இன்றைக்கும் காலையில் 10 to 11 முடிஞ்சுது, அப்புறம் 12 to 1 முடிஞ்சுது. இன்றைக்கி நடக்கிறது வந்து கடைசி கிளாஸு 4 to 5 இது டைம். நமக்கு இந்த தீயணைப்புத்துறையினுடைய முக்கிய நோக்கமே வந்து பொதுமக்களுக்கு வந்து இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமை வந்து தெரிவிக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய பணி அப்படின்றது வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம டைரெக்டாக கிளாஸுக்கு போகலாம். நம்ம வந்து தீயணைப்புத்துறைன்னா வெறும் தீயணைப்புத்துறை என்ன பண்ணுவாங்கன்னா, தீ அணைக்கிறது மட்டும்தான் இவங்களுடைய வேலை அப்படின்னு எல்லாருமே நிறைய நினச்சிருப்பாங்க. தீ அணைக்கிறது மட்டும் எங்களுடைய வேலை இல்லை. மீட்பு பணின்னா ஆள் யாருன்னா கிணத்துல விழுந்துட்டாலோ, ஏரியில் நீர்நிலைகளில் ஆற்றுல யாருன்னா விழுந்துட்டாலோ, அது மட்டும் இல்லை, ஆடு மாடுகள் விலங்கினங்கள் ஏதாவது கிணத்துல குளத்தில் விழுந்துட்டாலும் அதை போயிட்டு உயிரோடு காப்பாற்றி மேலே கொண்டுன்னு வர்றதும் எங்களுடைய வேலை தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தீயணைப்பு பணி அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்ப்போம். தீயணைப்பு அப்படின்னாவே தீ எவ்வாறு உருவாகிறது அப்படின்னு ஒரு கொஷின் இருக்குது. தீ உருவாகிறதுக்கு 3 மூலக்கூறுகள் இருக்குது. இப்போ எல்லாம் மனசில் என்ன நினச்சிருப்பீங்க, தீ உருவாகிறதுக்கு 3 மூலக்கூறுகளா, அது என்ன பெரிய மூலக்கூறுகள் அப்படின்ற மாதிரி. தீப்பெட்டி உரசி போட்டாவே தீ உருவாக போகுது, அதுக்கு என்ன 3 மூலக்கூறுகள் அப்படின்னா, எல்லாத்துக்குமே அந்த ஃபார்முலா இருந்து தான் எல்லாம் செய்கிறோம். நாங்களும் வெளியிலேருந்து பார்க்கும்போது அது எதுவும் தெரியாது இருந்தது. இன்றைக்கி உள்ளே வரும்போது தான் அது அதனுடைய நிகழ்ச்சி என்னன்றது தெரியுது. ஒரு தீ உருவாகிறதுக்கு முக்கோணம் இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து மூலக்கூறுகள்.